It takes passion, vision, and courage to build a legacy. Casa Grande, transforming lives. கல்யாண மாலை சன் டிவி வரன் அறிமுக படப்பிடிப்பில் நவீன் இவரை அறிமுகப்படுத்துகிறோம். அப்பா ரவீந்திர பாபு, அம்மா உமா மகேஸ்வரி, 2 பேரும் வந்திருக்கிறீங்க. குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள். எனக்கு ஒரு சன்னு, ஒரு டாக்டரு. ஓகே. டாக்டருக்கு மேரேஜ் ஆகிட்டு இப்போ நான் சன்னுக்காக பார்த்துக்கிறேன். சரி. என் சன்னு பிகாம் MBA முடிச்சுட்டு டெப்டி மேனேஜராக HDFC பேங்க்கில் ஒர்க் பண்ணுறாரு. சரி. க்ளீன் ஹேபிட்ஸு, கேம்ஸ், எல்லா கேம்ஸுமே பார்ட்டிசிபேட் பண்ணுவார். ஓ. வேறு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. சரி. எனக்கு நல்ல மருமக வரணும். ஓகே. எம்ப்ளாய்டாக இருக்கணும். வேறு கமிட்மெண்ட்ஸும் எந்த ஒன்றும் கிடையாது. ஓகே. நான் ராஜூஸ் கம்யூனிட்டி, நான் ராஜூஸ் ஆர் நாயுடு எதுவாக இருந்தாலும் பார்க்குறேன். ஓகே, சொல்லுங்கம்மா. மருமகள் எப்படி வேணும்? எனக்கு வர மருமக என் பொண்ணாட்டம் நான் பார்த்துப்பேன். சரி. நவீனுக்கு நல்ல மனைவியும் உங்களுக்கு மகளா ஒரு மருமக வேணும். உடனடியாக வந்து அமையணும்னு கல்யாண மாலை சன் டிவி நிகழ்ச்சி மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறேன். இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். ஆர் நவீன், வயது 31, பிகாம் MBA முடித்தவர். டெப்டி மேனேஜராக HDFC பேங்க் சென்னையில் பணியில் உள்ளவர். இவர் நன்கு படித்து பணிக்கு செல்லும் மணமகளை எதிர்பார்க்கிறார். நவீன் பற்றிய விரிவான விவரங்கள் kalyanamaalai.com வெப்தளத்தில் இவரது பதிவு எண் 11044889. மேலும் விவரங்களுக்கு 9840891300 அல்லது 9840891500. வரன் தேடுறது கடையில் போய் பொருள் வாங்குற மாதிரி கிடையாதுங்க. பொண்ணும் பையனோட எக்ஸ்பெக்டேஷனை புரிஞ்சிக்கவே முடியல. அதுக்காகத்தான் என் தலைமையில் இயங்குகிற எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனியில் பதிவு பண்ணுங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு நல்ல வரன் கட்டாயமாக அமையும். கல்யாண மாலை நிகழ்ச்சியில் காயத்ரி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 28. kalyanamaalai.com இவங்களது பதிவு எண் 1096524. எம்டெக் பண்ணிவிட்டு பெங்களூரில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி அல்ல அதற்கு மேலும் படித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. காயத்ரியின் விரும்புகிற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம். உங்களுக்காகவே பூத்தி ஸ்வர்ண மஹாலின் ஸ்ரீனிவாச கல்யாண கலெக்ஷன்ஸ். பூத்தி ஸ்வர்ண மஹால், இது பரிபூரணத்தின் அடையாளம். கல்யாண மாலையின் வரன் பார்க்கலாம் வாங்க நிகழ்ச்சி மார்ச் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருவண்ணாமலை ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி மஹாலிலும் மற்றும் திருவள்ளூர் JKR திருமண மண்டபத்திலும் நடைபெற உள்ளது. வந்து பதிவு செய்யுங்கள். உங்கள் சமூகத்து வரன் தேடுவோரை சந்தித்து உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு 9840891300 அல்லது 9840891500. ஆனந்த அனுபவம் அரோமானே. சென்னை பெர்ஃபெக்ட் மேட்ச் திருவிழாவில் திரு ராஜா தலைமையில் சிறப்பு பட்டிமன்றம். முகமூடி இன்றி வாழ்வது சாத்தியமா சிரமமா? நடுவரின் தொடக்க உரை சென்ற வார தொடர்ச்சி. நமக்கு நாமே
அணிந்து கொள்ளுகிற இந்த முகமூடி இல்லாமல் வாழுகிற வாழ்க்கை சாத்தியமா சிரமமா? அதுதான் இன்றைய பட்டிமன்ற தலைப்பு. சாத்தியம்னு பேசுறதுக்கு 3 அறிஞர்கள். டிரான்ஸ்பரன்சின்னு சொல்கிறாங்களா ஆங்கிலத்தில், வெளிப்படைத்தன்மையோடு வாழலாம், இயற்கையாக வாழலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் நேச்சுரல்ஸ் குமாரவேல். மேடை பேச்சில் தனக்கென்று ஒரு பாணி வைத்து கொண்டு சிறப்பாக பேசக்கூடியவர் திரு குமாரவேல். அவர் சொல்கிறாரு, மேக்கப் இல்லாமல் வாழலாம். அதானங்க அர்த்தம். அதுக்கு முகமூடி அப்படின்றது ஒரு நீங்களாக வச்சுக்கிற ஒரு ஒப்பனை. அது இல்லாமல் வாழலாம், எளிமையாக வாழலாம், நேர்மையாக வாழலாம், உண்மையாக வாழலாம் அப்படின்னு சொல்வதற்கு அந்த அணியை தொடங்கி வைக்க குமாரவேல் அவர்கள். அந்த அணியில் அடுத்து பேசுவதற்கு திருமதி ஷியாமலா மேடம் அவர்கள். அவங்க வீடியோ நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க ஆன்லைனில். கவுன்சிலிங் அப்படின்ற சொல்லுக்கு இன்னொரு பேர் ஷியாமலா மேடம். சின்ன பிள்ளைங்கள்லேருந்து கல்வித்துறையிலேருந்து எல்லாருக்கும் ஆலோசனை சொல்வது என்பது ஒரு அருமையான விஷயம். அதுவும் கேட்கும்படி ஆலோசனை சொல்வது, அது அவங்க ரொம்ப அழகாக பண்ணுறாங்க, ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. அவங்களும் சொல்கிறாங்க, முகமூடி இல்லாமல் வாழலாம் சார், அது சாத்தியம்தான், என்னால் முடியுது, நான் எல்லாருக்கும் அதைத்தான் ப்ரீச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைவாக அந்த அணியில் பேசுகிறதுக்கு திரு சுஜித் குமார் அவர்கள். அவர் ஒரு பெரிய பன்னாட்டு நிறுவனத்தில் உயர் அதிகாரி. அதை விட ஒரு அறக்கட்டளையை வைத்து கொண்டு 1000க்கும் மேலே பிள்ளைகளை படிக்க வைத்து அடுத்த தலைமுறையை உருவாக்குகிற பெரிய மனிதர். அவர் சொல்கிறாரு, இது சாத்தியம் என்றால் அதுவும் சாத்தியம் தானே அப்படின்னு அவர் பேசுகிறார். இல்லை, அதெல்லாம் சிரமங்க, நமக்கு எதுக்குங்க இது? நம்ம வேலையை அப்படியே நிதானமாக பார்க்கணும்னா சில நேரங்களில் முகமூடி போட்டு தான் ஆகணும். சொல்கிறது ஒரு சின்ன பொண்ணு, திருமதி கபிலா விசாலாட்சி. கபிலா பொறியியல் மேற்படிப்பு படிக்கிறாங்க, பிஹெச்டி பண்ணுறாங்க. அவங்க குடும்பம் ஒரு தமிழ் விரும்புகிற குடும்பம். பொறியியலில் மேல் படிப்பு படிக்கிறவங்களுக்கு தமிழ் துறையில் ஆர்வம் வருதுன்னா அதுக்கே இவங்களை எவ்வளவும் பாராட்டலாம். சிரமங்க, இது எதுக்கு இங்கே வம்பு? மாமியாருக்கு ஒரு முகம், அம்மாவுக்கு ஒரு முகம் காட்டித்தானே ஆகணும். அனுபவம் அதாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்களோட சேர்ந்து அந்த அணியில் பேசுவதற்கு ஆன்மீக கதைகளால் அத்தனை பேர் மனத்தையும் கொள்ளை கொள்கிற திரு சிவகுமார் அவர். சிவகுமாரை தெரியாத ஆள் இருக்காது. கம்பன் பேசணுமா, கந்தபுராணம் பேசணுமா, மகாபாரதத்தில் கதை சொல்லணுமா, நீதி கதைகள் வேணுமா, இல்லை பட்டிமன்றம் தான் வேணுமா, எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்த ஒரு சிறந்த பேச்சாளர் சிவகுமார். நிறைவாக சிரமம் என்று சொல்வதற்கு பேச்சு மேடைகளில் மிகச்சிறந்த உயரங்களை எட்டி இருக்கிற, இங்கே எல்லாரும் மிகவும் நேசிக்கிற திருமதி பாரதி பாஸ்கர் அவர்கள். இன்னைக்கு கல்யாண மாலை இந்த அளவு வளர்ந்திருக்கிறது அப்படின்னா அதுக்கு பெரிய காரணம் சன் டிவியும் நீங்களும் தான். அந்த வரிசையில் தமிழறிஞர் சாலமன் பாப்பையா அவர்கள் தலைமையில் பட்டிமன்றங்கள் நடக்கும்போது எனக்கு தெரிய ஏறக்குறைய 20 ஆண்டுகளுக்கு மேல் தொடர்ந்து பட்டிமன்றங்களில் இடம் பிடிக்கிறவர் திருமதி பாரதி பாஸ்கர். அவங்களுக்கு கிடைக்கிற விருதுகள், பெயர், புகழ் எல்லாத்தையும் ஐயாவுக்கு தான் சமர்ப்பணம் அப்படின்வாங்க. இன்னமும் ஒரு மாணவியாக தன்னை வரித்து கொண்டு ஐயாவை முன்னே வைத்து வளர்ந்து வருகிற மிகச்சிறந்த பேச்சாளர் பாரதி பாஸ்கர். பேச்சிலும் எழுத்திலும் முன்னணியில் இருக்கிற ஒரு பேச்சாளர் உண்டென்றால் அது இவங்க தான். ஆனால் இவங்களுக்கு ரெண்டுமே கைவந்த கலை. அதில் ஆங்கிலத்திலும் பேசுவாங்க, ஆங்கிலத்திலும் மிகச்சிறப்பாக திருக்குறளுக்கு விளக்கம் எழுதுகிறாங்கன்னா இந்த அளவுக்கு உயர்ந்த ஒருவர். இப்போவும் கல்யாண மாலையோடு இயங்குகிறார்கள். இந்த குடும்பத்தில் ஒரு உறுப்பினராக அவர்கள் இருக்கிறார்கள். 6 பேர் தயாராக இருக்கிறாங்க. முகமூடி இல்லாத வாழ்க்கை சாத்தியமே என்று சொல்வதற்கு உங்கள் முன்னால் வருகிறார் திரு குமாரவேல் அவர்கள். அவரை உங்கள் சார்பில் அழைத்து அமைகிறேன். நன்றி, வணக்கம்.
முகமூடியின்றி வாழ்வது சாத்தியமே. பேச வருகிறார் திரு CK குமரவேல். வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு காலம் மாறலாம், ஆனா கல்யாண பட்டுனா அது போத்தி சாமுத்ரிகா பட்டு தான். போத்தீஸ் சாமுத்ரிகா பட்டு. கல்யாண மாலை சன் டிவி வரன் அறிமுக படப்பிடிப்பில் ரேஷ்மா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அப்பா செல்வம் அண்ட் அம்மா பாண்டியம்மாள் வந்திருக்கிறீங்க. குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள் சார். என் பேர் செல்வம் சார். சரி. சென்னை வில்லிவாக்கத்தில் இருக்கோம். சரி. பொண்ணு வந்து பிகாம் MBA முடிச்சிருக்காங்க. சரி. உங்களுக்கு நல்ல படித்த வரனா பார்க்க வேண்டும். சரி. மருமகன் வந்து நல்ல எங்களுக்கு மகனாக இருக்கிற மாதிரி நல்ல பையனாக. நல்ல பையனாக வேணும். நாங்கள் வந்து 1 year சரி அந்த பிரிவில் பார்க்குறோம். செட்டியார்லேயும் பார்க்குறோம். சரி சொல்லுங்கம்மா. நல்ல பையனா பொண்ணை நல்லா பார்த்துக்கிற பையனா வரணும் சார். நிறைய பேர் இருக்காங்க. அதான் வேலையில் இருக்கிறவங்களாம் நல்ல பையனா வரணும். சரி சரி ரைட் ஓகே சார். பொண்ணு ரொம்ப ஹெல்ப்டு, நல்லா ஹெல்பிங் டெண்டன்சி மைண்ட். ஆமாம் சார். இருப்பாங்க, நல்லா அனுபவம் இருப்பாங்க எல்லாரும் கூட. வெரி குட். அது மாதிரி ரேஷ்மாவுக்கு யாரை பிடிக்குதோ, ஆமாம் சார், ரேஷ்மாவை யாருக்கு பிடிக்குதோ அவங்க நம்ம வீட்டில் நல்ல மருமகனாக வந்து உடனடியாக வந்து அமையணும்னு கல்யாண மாலை சன் டிவி நிகழ்ச்சி மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறேன். இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். ரேஷ்மா வயது 25, பிகாம் MBA முடித்து சீனியர் எக்ஸிகியூட்டிவாக சென்னையில் பணியில் உள்ளவர். இவர் நன்கு படித்து நல்ல பணியில் உள்ளவரனை எதிர்பார்க்கிறார். ரேஷ்மா பற்றிய விரிவான விவரங்கள் kalyanamali.com வெப்தளத்தில் இவரது பதிவு எண் 10999903. மேலும் விவரங்களுக்கு 9840891300 அல்லது 9840891500. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். கல்யாண மாலை நிகழ்ச்சியில் விவேக் நடராஜ சுந்தரம் இவரை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 33. kalyanamali.comல இவரது பதிவு எண் 1122461. பிடெக் பண்ணியிருக்கிறாரு. பெங்களூரில் ரிகார்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்பெஷலிஸ்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு நினைக்கிறாரு. விவேக் நடராஜ சுந்தரம் நினைக்கிற மாதிரி அருமையான பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி, பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை. பெண்ணின் வயது 26. அசைவம் பிரிவை சேர்ந்த இவர் MTech முடித்து எக்ஸிகியூட்டிவாக பணியில் உள்ளவர். வசதியான குடும்பத்தை சேர்ந்த இவர் 27 வயது முதல் 30 வயதுக்குள் அசைவம் பிரிவை சேர்ந்த நன்கு படித்து நல்ல பணியில் இருக்கும் தனக்கு இணையான உள்ள குடும்பத்திலிருந்து வரனை எதிர்பார்க்கிறார். மேலும் விவரங்களுக்கு 9345919514. எங்க சூப்பர் ஸ்டாரோட ஸ்டார் பச்சையப்பாஸ் ஃபார் பிரைஸ். எங்க வீட்டு 5 ஸ்டார்ஸோட 5 ஸ்டார்ஸ் ஃபார் பச்சையப்பா சில்க்ஸ். எப்படி சூப்பர்னா? சென்னை பர்ஃபெக்ட் மேட்ச் திருவிழாவில் திரு ராஜா தலைமையில் சிறப்பு பட்டிமன்றம் முகமூடி இன்றி வாழ்வது சாத்தியமா சிரமமா தொடர்கிறது. மேடையில் இருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் நீங்களாவே இருங்க. உலகம் உங்களை கண்டினியூஸா மாத்த ட்ரை பண்ணிட்டே இருக்கும். அதுல நீங்க மாறாம இருக்கிறது தான் உங்களுடைய தனித்துவம். எங்க அம்மா நான் காலேஜ் போய் சேரும்போது சொன்னாங்க, கண்ணாடி முன்னாடி நின்று இருக்கிற நீ பார்க்குற மனிதனுக்கும் உனக்கும் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கேப்பை குறைக்கிறியோ அதுதான் வாழ்க்கைன்னாங்க. அதனால தான் இவ்வளோ உயரங்களை தொட முடிஞ்சிருக்கு. நீ தப்பு செஞ்சன்னா எது என்கிட்ட நீ வந்து சொல்ல முடியாதோ அதை நீ செய்கிறியோ அதுதான் தப்பு. இன்னைக்கு 18 வயசு உனக்கு ஆயிடுச்சு. இனிமேல் நல்லது கெட்டது நான் உனக்கு சொல்ல முடியாது. நீ ஏதாவது செஞ்சன்னா அதை என்கிட்ட அம்மா கிட்ட சொல்ல முடியாதுன்னு நினச்சேன்னா நீ அப்போ தப்பான வழியில் போயிட்டுருக்கன்னு அர்த்தம். நீ அதை ஸ்டாப் பண்ணி நீ வந்து யூ-டர்ன் போட்டுக்கோ. நான் எது ரைட்டு தப்புன்னு இனிமேல் நான் உனக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வீடெல்லாம் நல்லா க்ளீனாக வச்சுக்குவோம், ஆனால் ரோட்டில் குப்பை போடுவோம். சிக்னலில் வந்து நிற்க மாட்டோம். டிடிஆர்கிட்ட வந்து பையனுக்கு என்ன வயசுன்னு கேட்டால் 11 வயசுன்னு வயசை குறைச்சி சொல்லி அரை டிக்கெட்டை வாங்குவோம். டாக்ஸ் கட்டுறதே வந்து ஏதோ ஒரு தவறான விஷயங்கள், டாக்ஸ் பிளானிங் இப்படின்னு சொல்லி நம்மளே வந்து இந்த மாதிரியெல்லாம் ஏமாற்றி பணம் சம்பாதிக்கிறது தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி ஒரு நடைமுறையாக இருக்குது. காந்தி உண்ணாவிரதம் இருந்தார்னா இந்தியாவே உண்ணாவிரதம் இருக்குமா? காந்தி நடந்தால் இந்தியாவே நடக்கும். When Gandhi spoke, India acted.
அந்த அளவுக்கு வந்து ஒரு ட்ரஸ்ட்டு. அந்த மாதிரி இருக்க காந்தி கிட்ட வந்து ஒரு பெரிய ஒரு பீகார்ல இருந்து ஒரு பையனை கூப்பிட்டு ஒரு அம்மா வந்து, அந்த பையன் ஜுவனியல் டயபெட்டிக், சின்ன வயசுலேருந்தே அவனுக்கு டயபெட்டிக், பெரிய காந்தி ஃபேனு. அவனை சாபர்மதி ஆசிரம் கூப்பிட்டு வந்துட்டு லைனில் நின்று காந்தியை பார்த்து, இவனுக்கு வந்து டயபெட்டிக்கு, நீங்கள் நோன்னு சொன்னால் தான், சாப்பிடாத அப்படின்னு சொன்னால் தான் இந்த வந்து அந்த சர்க்கரை எல்லாம் சாப்பிடாமல் இருப்பான், நீங்கள் நோன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்களாம். நீ போயிட்டு 3 வாரம் கழிச்சு வாமா அப்படின்னு சொல்லிட்டாராம். சரி. அவர் சொல்லிட்டாரா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு 3 வாரம் கழித்து அவங்க வந்து திரும்ப லைனில் நின்று திரும்ப வந்து கேட்டாங்களாம். ஏன்னா அந்த பையன்கிட்ட, நீ இனிமேல் வந்து சர்க்கரை சாப்பிடக்கூடாது, அம்மா சொல்கிறபடி கேட்கணும், அதான் அவன் உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொன்னாராம். இன்னும் அம்மா கடுப்பாயிட்டாங்களாம். இதை ஒரு 3 வாரத்துக்கு முன்னே சொல்லியிருக்கலாம்ல, எனக்கு ஒரு டைம் மிச்சமாக இருக்கும், என்னையா நீ வந்து 3 வாரம் கழிச்சு அதே சொல்கிற அப்படின்னு சொன்னதுக்கு அவர் சொன்னாரா, நான் 3 வாரம் நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன், ஃபஸ்ட்டு நான் நிறுத்திட்டு தான் நான் வந்து ப்ரீச் பண்ண முடியும். இன்னைக்கு வந்து எதுனாலும் நம்பகத்தன்மை குறைந்து விட்டது. அந்த நம்பகத்தன்மை ஏன்னா எல்லாரும் முகமூடி போட்டுக்கிட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பீ ட்ரூ டு யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா, உனக்கு நீ வந்து கரெக்டாக இரு, உலகத்துக்கு நீ நல்லவனா கெட்டவனா அதெல்லாம் அடுத்த பிரச்சனை. நீ ஒன்று கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்தா நீ எப்படி இருக்கிற, இதுதான் வந்து முதல்ல நீ வந்து பார்த்துக்க வேண்டியது அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா சொன்னாங்க. அந்த பீ ட்ரூ டு யுவர் செல்ஃபை முதல் பாயிண்ட்டாக நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். ரெண்டாவது வந்து மனிதன் வந்து ஒரு பாலம். ஒரு பக்கம் வந்து மிருகம், இன்னொரு பக்கம் வந்து அவன் வந்து கடவுள். அதை நடுவில் போகிறது தான் வாழ்க்கை. ஒரு சில காலம் வந்து அவன் வந்து கடவுளை நோக்கி போவான், திரும்ப திரும்ப அவனை பின்னாடி இழுத்துட்டே இருப்பாங்க, அவன் வந்து மனிதன் நோக்கி போவான். அப்படி வந்து வாழ்க்கை தான் வந்து எல்லாரும் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. எங்கள் அண்ணா சிகேஆர் வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை இங்கே வந்து பதிவு பண்ண விரும்புகிறேன். அவர் வந்து சின்ன ஒரு ஆண்டர்ப்ரனர், கடலூரில் வந்து ஒரு கம்பெனி நடத்தி ஒரு சின்ன லெவல் ஆஃப் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தார். அப்போ வந்து அவர் வந்து பேங்க்கில் போயிட்டு லோன் வேணும்னு சொல்லி கேட்டார். லோன் வேணும்னு கேட்டவொடனே, உங்களுக்கு என்ன கொலாட்ரல் செக்யூரிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கொலாட்ரல் செக்யூரிட்டிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு, உங்கள் பேலன்ஸ் ஷீட்டை கொடுங்கன்னு சொன்னால் பேலன்ஸ் ஷீட்டை பார்த்துட்டு அதில் வந்து அவர் வந்து டேக்ஸ் கட்டியிருந்தார். என்ன சின்ன கம்பெனின்னு சொல்கிறீங்க, டேக்ஸ் எல்லாம் கட்டியிருக்கீங்க எப்படின்னா, ஆமாம் நான் வந்து வருஷம் வருஷம் கட்டுவேன் டேக்ஸு அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த ரிப்போர்ட்டை எடுத்து அந்த பேங்க் மேனேஜர் வந்து அவங்களுடைய சீனியருக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் எழுதுகிறார். இது வந்து சின்ன கம்பெனியாக இருக்கலாம், ஆனால் இதை நடத்துகிற தொழில் முனைவர் வந்து நேர்மையாக இருக்கிறாரு, அவர் வந்து கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டுறாரு, அவருக்கு வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அந்த டைமில் வந்து அவர் ரெக்கமெண்ட் பண்ணுறார். நேர்மையாக நம்ம என்ன சொல்லுவோம், டேக்ஸ் கட்டுறவன்லாம் அவன் வந்து பழைக்க தெரியாதவன் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் வந்து சொல்லிட்டு இருக்கும்போது, நேர்மையாக இருந்தால் வாழ்க்கையில் முன்னேற முடியும். நான் வந்து ஒரு 10-12வது சலோன் பண்ணும்போது முகப்பேரில் வந்து இந்த சித்ரான்னு ஒரு இவங்க வந்து எனக்கு பார்ட்னர் பண்ணாங்க. பார்ட்னர் பண்ணிவிட்டு அது நல்லா போகும்னு சொல்லி ஆரம்பித்தோம். நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு சரியாக போகலன்னொடனே அவர் வந்து என்ன பண்ணாங்க, என்கிட்ட வந்து திரும்ப கொடுத்துட்றேன் நீங்களே வாங்கிக்கோங்கன்னாங்க. என்கிட்ட காசே இல்லை, இருந்தாலும் வந்து நான் அந்த கமிட்மெண்ட் கொடுத்தன்றதுனால அதை வந்து அவங்கக்கிட்டேருந்து வாங்கி நான் கடன் வாங்கி அதை கொடுத்துட்டு அதை நான் வாங்கிக்கிட்டேன். நான் வாங்கிட்டு ஒரு 3 மாதம் 6 மாதம் நடத்திட்டு இருந்தேன். அந்த 6 மாதத்தில் சென்னையில் ஃபுல்லாக அவங்களோட ஃப்ரெண்டும் அவங்களோட குரூப்பு ஃபுல்லாக நம்பகத்தன்மை உள்ள கம்பெனின்னு சொல்லி அவங்க திரும்ப திரும்ப சொல்லி எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 ஃப்ரான்ச்சைஸ் பார்ட்னருக்கு மேலே அதனால் கிடச்சிது. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது வந்து சிங்கப்பூரில் ஒரு டைம் போயிருந்தேன் நான் என்னோடய ஃப்ரெண்டை பார்க்குறதுக்கு. அந்த டாக்ஸி டிரைவர் ஏறிட்டோம். அந்த டாக்ஸி கிட்ட வந்த அப்புறம் அவருக்கு அந்த இடம் சரியாக தெரியல. ஒரு 2-3 சுற்றிட்டு கடைசியாக வந்து அந்த பிளாக்கு கிட்ட வந்து நின்னார். டாலர் வந்து $15 காமிச்சது, சிங்கப்பூர் டாலரு. நான் $15 எடுத்து கொடுத்தேன். அவர் வந்து $3 திரும்ப கொடுத்துட்டாரு. ஏன்பா $15 தான் காமிக்குது, நான் நேராக வந்திருந்தா $12 தான் ஆயிருக்கும். ஒரு டாக்ஸி டிரைவர்கிட்ட நியாயத்தன்மை பாருங்க. ஒரு சமுதாயம் எப்படி இருக்குது, ஒரு சமுதாயம் வந்து அந்த இடத்துல தான் வந்து டிஃபைன் ஆகுது. லீகலி ஹி இஸ் எலிஜிபிள் ஃபார் 15, ஆனால் எத்திக்கலி ஹி இஸ் எலிஜிபிள் ஒன்லி ஃபார் 10. என்னைக்கு வந்து ஒரு மனிதன் வந்து அவனோட இதை வந்து சமுதாயத்தை இதோட எக்ஸ்டென்ஷனாக பார்க்குறாங்களோ, அன்னைக்கு அந்த பார்க்குற நிலை வரும்போது தான் அவங்க அடுத்த லெவலுக்கு வராங்க. கடைசியாக நான் சொல்ல விரும்புறது வந்து, நான் புரிஞ்சுக்கிறது, இன் லைஃப் லாங் கட் இஸ் தி ஷார்ட் கட். நம்ம நிறைய டைமு குறுக்கு வழி பாதையில் போயிட்டு சீக்கிரமாக போயிடலாம் அப்படின்னு சொல்லி நினைப்போம். குறுக்கு வழியில் போனால் ஒன்றுமே நடக்காது. நான் வந்து ஃபெயிலியர் சந்தித்தது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து சீக்கிரமாக ஓவர் நைட் ஒபாமா ஆயிடணும்னு பார்த்தேன். ஓவர் நைட் உப்புமா தான் செய்ய முடியும், ஒபாமா ஆக முடியாது. ஜப்பானியர்கள் எப்படி பார்ப்பாங்களா, அவர்களும் சமுதாயத்தோட எக்ஸ்டென்ஷனாக பார்ப்பாங்களா. எங்கே வேணால் எந்த பொருளை நீங்கள் தொலைச்சிங்கனாலும் நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷனில் அவங்க கொண்டு போய் ஒப்படைச்சிடுவாங்களாம். அங்கே வந்து ஒரு குடும்பத்தோட ஒரு எக்ஸ்டென்ஷனாக தான் சமுதாயத்தை பார்ப்பாங்க. அந்த மாதிரி பார்க்குற ஒரு நிலை வருமா, வர வைக்கணும். நம்ம என்னைக்கு வந்து இந்தியர்கள் வந்து நம்பகத்தன்மையை அதிகம் வளர்த்துக்கிறோமோ அன்னைக்கு தான் வந்து இந்தியாவும் முன்னேறும், ஒரு வீடும் முன்னேறும். வீடு முன்னேறி தான் நாடு முன்னேறும்.
ஏன்னா நம்ம எல்லாரையும் ஒரே டைமில் நம்ம வந்து இன்றைக்கி வந்து முகமூடி போட்டுக்கிட்டு இவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும்னு எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். மாமியாருக்கு ஏற்ற மாதிரி, மருமகளுக்கு ஏற்ற மாதிரி, பொண்ணுக்கு ஏற்ற மாதிரி, இன்றைக்கி பாஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம முகமூடி மாற்றி போட்டோன்னா என்னைக்கு நீங்கள் ஒரிஜினல் உங்கன்னே உங்களுக்கு தெரியாமல் போயிடும். உங்களுடைய உண்மையான ஆள் நீ யார்? உங்களுடைய குடும்பத்தார் இருக்கிற நீ வந்து உண்மையான ஆளா, இல்லைன்னா நீ வந்து ஆஃபீஸில் இருக்கிறது உண்மையான ஆளா, இல்லை உனக்குள்ளே இருக்கிற ஒரு மனுஷன் வந்து உண்மையான ஆளா? இந்த 3க்குள்ளே கேப் இருக்க உங்களுக்கு வந்து உங்களுக்குள்ளே ஒரு சண்டை வந்துடும். ஒரு டைமில் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தெரியாமல் போயிடும். அதனால் நான் எல்லாருக்கும் கொடுக்குற விரை வேண்டுகோள், இந்த பீ ட்ரூ டு யுவர் செல்ஃப். அப்புறம் வந்து மேன் இஸ் அ பிரிட்ஜ். அந்த பிரிட்ஜு வந்து அந்த ஒரு மிருகத்திலிருந்து கடவுளுக்கு போகிறதுக்கான ஒரு ஜேர்னி. கடைசியாக வந்து லாங் கட் வந்து தான் லைஃப்பில் வந்து லாங் கட் தான் ஷார்ட் கட் எடுக்காதீங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து வாழ்க்கையில் ஷார்ட் கட் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சுற்றி தான் உங்களோட வாழ்க்கை வரும், உங்களோட டெஸ்டினேஷன் வராது. நான் ஆத்மார்த்தமாக என்னுடைய வந்து பிஸ்னஸ் ஜேர்னியில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது அதுதான். அதனால் வந்து எல்லாருக்கும் நான் சொல்கிறது, முகமூடி இல்லாமல் வாழ்வது சாத்தியம் மட்டுமல்ல. அப்படி இருந்தால்தான் நீங்கள் ஒரு சின்ன லெவலில் நீங்கள் சக்ஸஸ் ஆகலாம். ஆனால் நீங்கள் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இதெல்லாம் விட்டு தான் ஆகணும். தேங்க்யூ ஸோ மச். முதலில் பட்டிமன்றம் பேசுகிற ஒரு பேச்சாளர் இத்தனை சிறப்பாக பேசுகிறார். அவர் சொன்ன 3 விஷயம் பாருங்க. பி ட்ரூ டு யுவர் செல்ஃப். நீ வந்து கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான்ல, 2க்கு மத்தியில் இருக்கிற பாலம் போல. கவனமாக இரு. இந்த பக்கம் போறியா அந்த பக்கம் போறியா, ஷார்ட்கட்டில் போய் ஜெயிக்காத. 3 செய்திகளை முத்து மாதிரி வச்சிருக்கார் பாருங்க. இந்த அணிக்கு மிகச்சிறப்பான தொடக்கம், நல்ல தொடக்கம். இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். வாங்கம்மா கபிலா, விசாலாட்சி. சென்னை பர்ஃபெக்ட் மேட்ச் திருவிழாவில் திரு ராஜா தலைமையில் சிறப்பு பட்டிமன்றம். முகமூடி இன்றி வாழ்வது சிரமமே. அதிரடியாய் பேச வருகிறார் திருமதி கபிலா விசாலாட்சி. அடுத்த வாரம் எதிரணியில பேசின நம்ம குமாரவேல் சார் உலகம் முழுக்க கிட்டத்தட்ட 750 சலூன் வச்சிருக்கிறார். முகமூடி வேணா நீங்க பேசலாமா சார்? யாராவது பிரைடல் மேக்கப்னு வந்தா மேக்கப்லாம் போடாதீங்க, உண்மையான முகத்தை தான் உலகத்துக்கு காட்டணும்னு அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சு வச்சிருவீங்களா? அங்க ஒரு டயலாக், இங்க ஒரு டயலாக். உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள். kalyanamaalai.com. 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி.